Hi everyone, this is Madhu from MatTech Education. Computer related courses online and offline conduct பண்ணிட்டு இருக்கோம். Some courses online ஃப்ரீயாவே conduct பண்ணிட்டு இருக்கோம். Computer related courses MS Office, Tally Prime, Advanced Excel, DOA, Data Entry Operator, DCA and PGDCA computer courses most demand and high valuable skills are non-coding related digital marketing, UI UX designs, web design, graphic design, 2D 3D animations, audio video editing courses conduct பண்ணிட்டு இருக்கோம். Coding related full stack developer, Java, Python, React.js இந்த மாதிரி courses conduct பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கோர்ஸுடைய டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்கேன், வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரைட் கோர்ஸஸை சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸலுக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்லேயும் பிளேலிஸ்ட் லிங்க்கை கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட் லிங்க்லேயே பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் வரைக்கும் ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்க்கான ஃப்ரீ இ சர்டிஃபிகேட்டு இல்லை ஹார்ட் காப்பி சர்டிஃபிகேட்டை எப்படி வாங்கணுன்ற டீட்டெயில்ஸையும் பிளேலிஸ்ட் லிங்க்கில் ஃபஸ்ட்டு வீடியோவாகவும் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு கெட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்கேன். வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரைட் சர்டிஃபிகேட்டை கெட் பண்ணிக்க. எக்ஸலில் சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் கமாண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சார்ட்டிங்னா என்ன? சார்ட் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை ரீஆர்டர் பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் சார்ட் கமாண்ட். அப்போ ரீஆர்டர்னா என்ன? இங்கே இருக்கக்கூடிய டேட் இருக்குது, இந்த டேட்டு ஆர்டர் வைஸ்டாக கொண்டு வரணும். இல்லை நேம் ஆச்சு எனக்கு ஆர்டர் வைஸ்டாக வரணும், ஃப்ரம் ஏலேருந்து ஜட் இருக்கும். இல்லை ஃபீஸ் இருக்குது, ஃபீஸில் லோயஸ்ட் ஃபீஸ்லாம் டாப் ஆகும், ஹையஸ்ட் ஃபீஸ்லாம் லாஸ்ட்டாகவும் எனக்கு ஷோ பண்ணணும். இல்லை ஜெண்டரில் ஃபஸ்ட்டு ஃபீமேல் எல்லாம் அண்ட் மேல் எல்லாம். இல்லை கோர்ஸை பேஸ் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணணும். பிசிசின்ற கோர்ஸ்லாம் டாப்லேயும், டிசிஏ செகண்டாகவும், பிஜிடிசிஏ தேர்டாகவும் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ஆர்டரை கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கமாண்ட் தான் சார்ட். இந்த சார்ட்டை எங்கிருந்தெல்லாம் அக்சஸ் பண்ணலாம்? நீங்கள் டேட்டா மேலே இருந்தும் ரைட் கிளிக் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் லிஸ்ட்டில் சார்ட் அப்படின்றது இருக்கும். சார்ட்டில் A to Z அப்படின்னு ஷோ பண்ணும். ஆக்சுவலாக இங்கே டெக்ஸ்ட் இருக்குது, டெக்ஸ்ட்டுக்கு சார்ட்டில் A to Z ஷோ பண்ணும். ஒருவேளை டேட் மேலே இருக்கீங்க, டேட்டை ரைட் கிளிக் கொடுக்குறீங்க, அதில் சார்ட் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு டேட்டெல்லாம் டாப்பாகவும் நியூவஸ்டாகவும் ஷோ பண்ணும். இதே நீங்கள் கோர்ஸ் மேலே போகிறீங்க இல்லை அதர் டெக்ஸ்ட் மேலே போகிறீங்க அப்படின்னு சொன்னால் A to Z தான் ஷோ பண்ணும். சரி, இந்த கமாண்டை ரைட் கிளிக் கொடுத்து சார்ட்ன்ற இடத்துலையும் போய் அக்சஸ் பண்ணலாம். ஹோம் டேப்ல எடிட்டிங் அப்படின்ற குரூப்ல சார்ட் அண்ட் ஃபில்டர்ன்றத சார்ட் A to Z, A to Z என்றது அசெண்டிங் ஆர்டர், Z to A என்றது டிசெண்டிங் ஆர்டர். அண்ட் தென் கஸ்டம் சார்ட் இருக்கு. கஸ்டம் சார்ட்னா நம்மளுடைய A to Z இல்லாமல், அசெண்டிங்கும் இல்லாமல் டிசெண்டிங்கும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய நேம்லாம் டாப்லையும் பாட்டமில் என்ன நேம் சொல்லணுமோ அதை சொல்லலாம். அந்த மாதிரி ஆர்டர்லையும் கொண்டு வருது. இந்த கமாண்டை இந்த இடத்துல மட்டும் இல்லை, டேட்டா டேப்லையும் சார்ட் அப்படின்ட்டு கமாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம சார்ட் அக்சஸ் பண்ணணும். நான் இப்போ நேமில் ரைட் கிளிக் கொடுக்குறேன், சார்ட் அப்படின்ட்டு வரேன். சார்ட்டில் ஃபஸ்ட்டு ஆர்டராக வேணும், அசெண்டிங் ஆர்டர் A to Z கொடுக்குறேன். நான் இந்த காலமில் தான் சேஞ்ச் பண்ணுறேன், பட் இந்த காலம்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய காலமுடைய டேட்டாஸும் ஆட்டோவை ரெகக்னைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். சரி, இதே நம்ம டேட் மேலே பிளேஸ் பண்ணுறோம், சார்ட்டை யூஸ் பண்ணுறோம், வேர்ல்டு டு நியூ அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு டேட்லாம் டாப் ஆகும் அண்டு ரீசன்ட் டேட்லாம் வந்து லாஸ்டாகவும் ஷோ பண்ணும். இதே நமக்கு ஃபீஸஸ் இருக்குது, ரைட் கிளிக் கொடுக்குறேன், சார்ட் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். பட் டெக்ஸ்ட் மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணால் A to Z தான் ஷோ பண்ணும். சரி, இப்போ நம்ம பண்ணதெல்லாம் ஒரு காலமை பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறோம். எனக்கு ரெண்டு காலமை பேஸ் பண்ணி நமக்கு சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நேம்ன்ற காலமில் A to Z ஆகும், கோர்ஸில் நான் கொடுக்கக்கூடிய கோர்ஸ் டாப்பாகவும் எனக்கு ஷோ பண்ணணும். ஸோ இதை
ரைட் கிளிக் கொடுத்து சார்ட்லே கஸ்டம் சார்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. கஸ்டம் சார்ட்டை கிளிக் பண்ணு. ஸோ இதுக்கு ஒரு பாப்அப் பாக்ஸ் வரும். இந்த பாப்அப் பாக்ஸில் சார்ட் பை அப்படின்னு கொடுத்து ஃபீஸ்ன்ற காலமை ஷோ பண்ணுது. நம்ம எந்த காலம் இப்போ சேஞ்ச் பண்ணணும்? நேம்ன்ற காலமை. ஸோ அப்போ இந்த இடத்துல நேம் இருக்கும். நேமை சூஸ் பண்ணி சார்ட் A to Z தான் வேணும்னு சொல்லுங்க. அடுத்து ஒரு காலம் வேணும். அந்த காலமை இந்த பாப்அப் பாக்ஸ்ல ஆட் லெவலில் கொடுத்துருங்க. ஸோ அடுத்த காலம்ல கோர்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இந்த A to Z தேவையில்லை எனக்கு. நான் சொல்ற கோர்சஸ் தான் லிஸ்டாக கொண்டு வரணும். ஸோ கஸ்டம் லிஸ்ட்டை கொடுத்துக்கு இந்த இடத்துல BCC அப்படின்னு சொல்லிக்கிறேன். கமா அடுத்த கோர்ஸ் DCA, அடுத்த கோர்ஸ் PGDCA. இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு ஆட் கொடுத்துக்கிறேன். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓகே பண்ணுறேன் அண்ட் அகைன் ஓகே பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டேட்டாவை எனக்கு ஷோ பண்ணு. சரி, ஏன்னா இங்கே டேட் நேம் இருக்கு இல்லையா, நேம் ABC, அதுக்கு அடுத்தது தான் கோர்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணும். சரி, இது 2 காலமாக வச்சு பண்ணுது. இன்கேஸ் நம்ம ஆல்ரெடி கிளாஸில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் கலர்ஸ் அப்ளை பண்ணுறோம்ல, அதே சார்ட்டிங்லையும் ஏதாச்சும் நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொடுக்குறோம் இல்லை கலர்ஸ் அப்ளை பண்ணுறோன்னு வச்சுங்க. இப்போ இந்த கலர் எல்லாம் டாப்பாகவும் பாட்டமில் நார்மல் டெக்ஸ்ட்டை ஷோ பண்ணணும். அப்போ அதே காலம்லேருந்து ரைட் கிளிக் ஆர் கமாண்டில் போயும் கஸ்டம் சார்ட்டை கிளிக் பண்ணலாம். நான் இங்கே சார்ட் மேலே கிளிக் பண்ணி புட் செலக்டட் செல் கலர் ஆன் டாப். ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். சாரி, கலர்ஸ் மேலே இருந்து சார்ட்டை புட் செலக்டட் கலர்ஸ் அப்படின்னு கொடுத்தா ஸோ கலர்ஸ் இருக்கிறத டாப்பில் கொண்டு. ஸோ இந்த மாதிரி டேட்டாவை அதே போல் ஐகான்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். சார்ட் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஐகான் செட் பண்ணியிருந்தா ஐகானை பேஸ் பண்ணியும் வரும். ஃபாண்ட் இருக்குன்னா ஃபாண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது சார்ட்டிங்கான கமாண்டை யூஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸ். சார்ட்டிங்க்கு அடுத்தது ஃபில்டர். ஃபில்டர்னா என்ன? ஃபில்டர் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ரெக்கார்டில் செலக்டிவ் நேம் மட்டும் ஆர்னா ஃபீஸ் இருக்கு, இதில் 775 ஃபீஸஸ் இருக்கக்கூடிய லிஸ்ட்டை மட்டும் எனக்கு ஷோ பண்ணு, இல்லை மேல் ஜெண்டரை மட்டும் எனக்கு ஷோ பண்ணு, இல்லை கோர்ஸில் நான் சொல்லக்கூடிய கோர்ஸை மட்டும் எனக்கு ஷோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டேட்டாவை லிஸ்டாக கொண்டு வரதுக்காக இருக்கிறது தான் ஃபில்டருடைய கமாண்ட். ஸோ இந்த ஃபில்டரை எங்கேருந்து அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஹோம் டேப்ல எடிட்டிங் குரூப்பில் சார்ட் அண்ட் ஃபில்டரை நம்ம யூஸ் பண்ணல, அந்த சார்ட் அண்ட் ஃபில்டர் கமாண்டுக்குள்ளவே ஃபில்டர் அப்படின்றத ஷோ பண்ணும். ஸோ இது இல்லாமல் நெக்ஸ்ட் டேட்டா டேப்லையும் ஃபில்டர் அப்படின்ற கமாண்ட் இருக்கு, அட்வான்ஸ்டாகவும் இருக்குங்க. அண்ட் ரைட் கிளிக் கொடுக்கும்போதும் இருக்கும். பட் ரைட் கிளிக் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ண வேண்டியது டிபெண்ட் அந்த காலமை பொறுத்து ஷோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கலர்ஸ், ஃபாண்ட் கலர், ஐகான் அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணலாம். இப்போ டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணி பண்ணணும். டெக்ஸ்ட்னா ஃப்ரம் மது அப்படின்ற பேர் இல்லை மதுமிதான்ற பேரில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டு இல்லை எம்ல இருக்கக்கூடிய லிஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கமாண்டை யூஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் இந்த காலமில் ஃபில்டர் கமாண்டை நம்ம அப்ளை பண்ணணும். டைரெக்டாக நம்மளால் ஃபில்டர்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் இந்த ரேஞ்சில் எங்கேயாவது பிளேஸ் பண்ணியும் இல்லை ஹெட்டிங்கில் பிளேஸ் பண்ணியும் சார்ட் அப்படின்ற ஏரியாவில் போயிட்டு ஃபில்டர் கமாண்டை அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணால் அதுக்கான ஒவ்வொரு ஹெட்டிங்குடைய கார்னரில் ஃபில்டருக்கான ஐக்கானை ஷோ பண்ணும். ஸோ இப்போ நேம் ஆண்ட வந்துடுறேன். நேம் ஆண்ட கிளிக் பண்ணிட்டு இங்கே நிறைய நேம்ஸ் இருக்குது. நான் எதிர்பார்க்குற நேம்ஸை மட்டும் தான் இங்கே ஃபில்டர் பண்ணணும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. ஜஸ்ட் இந்த சர்ச் பாரில் என்ன நேமோ அந்த நேமை மட்டும் சொன்னீங்கன்னா போதும், ஃபில்டர் பண்ணிக்கும். சரி, ஃபில்டரை இப்போ கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் அதே ஐக்கான் மேலே இருந்து கிளியர் ஃபில்டர் ஃப்ரம் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். அதே போல் தான் ஃபீஸ்லேயும் போயிட்டு நான் சொல்லக்கூடிய ஃபீஸஸை மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணணும். ஜெண்டர்லேயும் சரி, கோர்ஸ்லேயும் சரி.
சரி, இப்போ பண்ணது எல்லாமே நம்ம வந்து சிங்கிள் ப்ராசஸ் தான். இதில் என்னன்னா ஒரு லிஸ்ட்டை மட்டும்தான், அதாவது மதுமிதான் பேரை கொடுக்குறேன், அந்த ஒரு பேரை மட்டும்தான் எனக்கு ஃபில்டர் பண்ணுது. ஃபீஸை சொல்கிறேன், ஃபீஸை மட்டும்தான் ஃபில்டர் பண்ணுது. இந்த ஃபீஸில் எக்ஸாக்டாக இங்கே ஏதாவது ஒரு வேல்யூ சொல்கிறோம், அந்த வேல்யூ மட்டும்தான் எடுக்குது. எனக்கு கிரேட்டர் தென் வேணும், 850 அப்படின்னு சொல்லி கிரேட்டர் தென்ல இருக்கிறதெல்லாம் எனக்கு ஷோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த காலமில் இருக்கக்கூடிய ஐக்கானை கிளிக் பண்ணி நம்பர் ஃபில்டர்ஸ்னே இருக்குது, அதில் ஈக்குவல் டுனா எக்ஸாக்ட் வேல்யூ சொல்லலாம், டஸ் நாட் ஈக்குவல் டு, greater than or equal to, between, less than. ஸோ அந்த காலம்க்கு ஏற்ற மாதிரி லிஸ்ட்டை ஷோ பண்ண போது அதில் என்ன ஃபில்டர் பண்ணணுமோ கஸ்டம் ஆர் டைரெக்டாக அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாப்அப் பாக்ஸில் ஃபில்டர் பண்ணிக்கணும். டஸ் நாட் ஈக்குவல் டுனா அந்த வேல்யூ தவிர ஜஸ்ட் 1175 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன், ஓகே கொடுக்குறேன். அந்த வேல்யூ தவிர மற்றது எல்லாத்தையும் எனக்கு லிஸ்ட்டில் ஷோ பண்ணு. ஸோ அந்த மாதிரி ஃபில்டர்ஸில் நம்பர்ஸை பேஸ் பண்ணியும் பண்ணலாம், ஆர் லெட்டர்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட்டில் எம்ன்ற லிஸ்ட்டு நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் டைப் பண்ணது வந்து மதுமிதா அப்படின்னு சொன்னால் அந்த லிஸ்ட்டை மட்டும் தான் அது எடுக்குது. எம்மில் என்ன நேம்னா இருக்கட்டும், அந்த லிஸ்ட்டை மட்டும் எனக்கு ஷோ பண்ண சொல்கிறேன். ஸோ அந்த லிஸ்ட்டை மட்டும் ஷோ பண்ணும். ஸோ இதை விட இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போய் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஃபில்டர் அப்படின்றத கொடுங்க. இதில் ஈக்குவல் டு, டஸ் நாட் ஈக்குவல் டு, பிகின் வித், ஹென் வித்லாம் இருக்குது. ஒரே கமெண்டில் நம்ம எல்லாமே பார்த்துடலாம். கண்டைன்ஸ் அப்படின்னு கொடுங்க. இந்த கண்டைன்ஸில் பாப்அப் பாக்ஸ் வந்துச்சா, கண்டைன்ஸில் ஈக்குவல் டுவா நம்மக்கிட்ட டெக்ஸ்ட் தான் இருக்குது. ஸோ அப்போது டெக்ஸ்ட்டுக்கு ரிலேட்டடாக பிகின்ஸ் வித் எடுக்கலாம். பிகின்ஸ் வித்தில் எம்ன்ற லிஸ்ட்டை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன், ஓகே கொடுக்குறேன். ஸோ எம் லிஸ்ட்டில் ஸ்டார்ட், பிகின்னா ஸ்டார்டிங் லெட்டர் எம்மில் இருக்கிறது மட்டும் எடுக்கும். ஒருவேளை எண்டிங் லெட்டர்ஸும் இருக்குதுல டெக்ஸ்ட் தட்டில் பிகின்ஸ் வித்தை கொடுக்குறோம் இல்லையா, எண்ட்ஸ் வித் அப்படின்றதையும் இங்கே கொடுக்கலாம். நம்ம எண்ட்ஸ் வித்தை கொடுத்துட்டு என்ன எண்ட் ஆகுது, ஸோ எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த லிஸ்ட்டை மட்டும் இல்லை எம் ஸ்டார்ட் ஆகிற லிஸ்ட்டையும் எடுக்கும், எக்ஸ் கம்ப்ளீட் ஆகிற லிஸ்ட்டையும் நமக்கு எடுக்கும். ஸோ இது பிகின்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித்தை யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது. ஸோ ஃபில்டரில் இது வரைக்கும் நம்ம பண்ணதெல்லாம் ஒரு ப்ராசஸை பண்ணுது. அதாவது இந்த பிகின்ஸ் வித், எண்ட்ஸ் வித் எடுக்கும்போதும் சிங்கிள் ப்ராசஸ், சிங்கிள்னா ஒரு பர்டிகுலர் வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது, இல்லை அந்த வேர்ட் ஃபுல்லாக அதை மட்டும் தான் இங்கே ஃபில்டர் பண்ணுது. எனக்கு மதுமிதான்ற நேமும் பவித்ரா அண்ட் தென் இன்னொரு நேமும் கொடுக்குறேன். இந்த நேம்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணணும். ஸோ இந்த 3 நேம்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக நம்மளால் இந்த இடத்துலையும் ஃபில்டர் பண்ண முடியாது, டெக்ஸ்ட் ஃபில்டர்லையும் போய் பண்ண முடியாது. அப்போ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஜஸ்ட் இந்த இடத்துல அட்வான்ஸாக தான் போய் பண்ண போகிறோம். டேட்டா டேப்பில் அட்வான்ஸ் கமாண்டை யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். பட் நம்ம என்ன எடுக்கணுமோ, என்ன லிஸ்ட் எடுக்கணுமோ அதை தனியாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நேம் மட்டும் சொல்லிக்கிறேன், ஹெட்டிங்கும் சொல்லணும், அந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் எதெல்லாம் நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எல் டாட் இல்லைன்னா காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கிரைட்டீரியாவை தனியாக எடுத்துட்டோமா. இப்போ டேட்டாவில் போயிட்டு அட்வான்ஸ் ஃபில்டரை கிளிக் பண்ணிட்டு இந்த ரேஞ்சில் இருந்து தான் இந்த நேம்ஸை எடுக்க போகுது. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ரேஞ்சை அதுவே சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிரைட்டீரியா ரேஞ்சை கிளிக் பண்ணிட்டு இதுதான் கிரைட்டீரியா ஃப்ரம் நேம்லேருந்தே எடுக்கணும். நம்ம எடுத்துட்டு ஓகே சொல்கிறோம் அப்படின்னா அந்த நேமை வரைக்கும் லிஸ்ட் பண்ணும். ஸோ ஃபில்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டைட்டிலில் வந்து என்ன ஃபில்டர் பண்ணணுன்றதை கொடுத்துருக்கேன். இந்த ஷீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பிவோட் டேபிளை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.